அனைவருக்கும் வணக்கம். டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அறுசுவை நிறைந்த பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாவக்காய் பொரியல் வந்து ரசம், சாதம், சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்ல சூப்பரான ஒரு நல்ல டேஸ்டியான சைட் டிஷ் இது. அதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் எங்கள் செடியிலேருந்து அறுத்துக்கலாம். பாவக்காயை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த சொத்தை வராமல் இருக்குன்னா தண்ணி வந்து நல்லா தாராளமாக பாவக்காய் செடிக்கு வந்து தண்ணி விடணும். காய் செடி எல்லாத்துக்குமே தண்ணி வந்து எந்தளவுக்கு நல்லா ஃப்ரீயாக அதுங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதோ அந்தளவுக்கு வந்து காய் வந்து நல்லா ஹெல்த்தியாக வரும், சொத்தை இல்லாமலும் இருக்கும். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். இது நல்லா தண்ணி அப்படி நல்லா தண்ணி இருக்கணும். அதுக்கு அப்படி இருந்தால் தண்ணி காய் வந்து நல்லா சலசலன்னு சொத்தை இல்லாமல் இருக்கும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு ரொம்ப முத்தண்டில் ரொம்ப பிஞ்சியும் இல்லை, அந்த அளவுக்கு பார்த்து அறுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அறுத்து வச்ச பாவக்காயில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சு நல்லா எனக்கு பாவக்காய்னாவே கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் போடுவோம். அந்த எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து வறுபட்டதும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து கட் பண்ணலை, அப்படியே தட்டி தான் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் இது வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்து நல்லா வதக்கிக்கணும். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து பார்த்தா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதிலே வந்து நான் 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்த போகிறேன். கறிவேப்பிலையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மிதமான தீயில வச்சுக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு மிதமான தீயில வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே தான் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே விட்டுருக்கிற எண்ணெய் வந்து பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் நடுவில் போட்டுக்கலாம். அப்பப்போ மூடி எடுத்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா பாவக்காய் வந்து வெந்துருச்சு. மிதமான தீயில வச்சு வேக வைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடினா குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 மூடி தேங்காயை நல்லா நான் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இதிலே சேர்த்துக்கலாம். தேங்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸு வெல்லத்தை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த வெல்லம் அந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சி எல்லாத்தோடு நல்லா கலந்துருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா டேஸ்டியான அறுசுவை நிறைந்த பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.